எல்லாருக்கும் ஹாய். ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கேட்குற டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுல 9th வீடியோ. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. இவங்க என்ன டவுட் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பப்ளிக் எக்ஸாமில் பியூர் ஒயிட் ஹேண்ட் கர்ச்சிஃப் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. ஹேண்ட் கர்ச்சிஃப் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஆனால் பியூர் ஒயிட் ஹேண்ட் கர்ச்சிஃப் அலோவ் பண்ணணும். இவங்களுக்கு ஏன் அலோவ் பண்ணலன்னு தெரியல. சப்போஸ் இவங்களுக்கு ஹேண்ட் கர்ச்சிஃப் தேவைப்படுது, ஏன்னா ஸ்வெட்டிங் அதிகமாக வரும், இல்லை கையில் ஸ்வெட்டிங் வரும், இல்லை ஸ்வெட்டிங் நார்மலாகவே உங்களுக்கு அதிகமாக வரும்னா கண்டிப்பாக நீங்கள் ஹேண்ட் கர்ச்சிஃப் எனக்கு வேணும்னு சொல்லி அந்த இன்விஜிலேட்டரை கேட்டுட்டு நீங்கள் வாங்கிட்டு போகலாம். இல்லை அலோடு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க, இது பியூர் ஒயிட் தான், நான் எதுவும் எழுதிலாம் வச்சில்ல, எனக்கு ஸ்வெட்டிங் அதிகமாக வரும், எனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஹேண்ட் கர்ச்சிஃப் பப்ளிக் எக்ஸாம்லாம் அலோடே கிடையாதுன்ற மாதிரி ஒரு ரூலே கிடையாது. கண்டிப்பாக ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு தேவைப்படும், எனக்கு ஸ்வெட்டிங் வருது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக பர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. பர்மிஷன்னா நீ யார்கிட்ட வாங்கணும்னா அங்கே கிளாஸில் இருக்க டீச்சர்ஸ் யார் உங்களை அலோவ் பண்ணல, அந்த இன்விஜிலேட்டர் அலோவ் பண்ணலன்னா அந்த இன்விஜிலேட்டர்கிட்டே நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களை அலோவ் பண்ணுவாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாமில் அதுவும் தமிழ் எக்ஸாம் அப்போ ஹெட்டிங் பிளாக் பென்லேயும் கண்டென்ட் மற்ற எழுத வேண்டியது எல்லாமே ப்ளூ பென்லேயும் எழுதிட்டேன், இந்த மாதிரி எனக்கு தெரியாமல் எழுதிட்டேன், இது எதனா ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு எதனா ஒரு பெண்ணில் தான் எழுதணுன்ற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இது நிறைய பேர் கண்டிப்பாக போய் சேர்ந்துருக்காது. அதனால் நீங்கள் எழுதுனது எந்த ப்ராப்ளமும் கிடையாது, எதுவும் மார்க்லாம் குறைக்க மாட்டாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது. ஆனால் இதுக்கப்புறம் வர சப்ஜெக்ட் எல்லாமே கண்டிப்பாக ப்ளூ பென்லேயே தான் எல்லாமே எழுதணும். அண்டர்லைன் பண்ணுறது வேர்ட்ஸ் எதனா ஹெட்டிங் எதனா அண்டர்லைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பென்சிலெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பிளாக் பென் ப்ளூ பென் எதனால் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோ டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா அந்த வீடியோ பாருங்கள். இவங்க என்ன டவுட் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பப்ளிக் எக்ஸாமில் கொஞ்சம் வந்து பால் பாயிண்ட் பெனில், கொஞ்சம் வந்து ஜெல் பெனில், கொஞ்சம் வந்து கேட்ரிட்ஜ் பெனில், கொஞ்சம் வந்து வேறு எதனா டிஃப்ரெண்ட்டான பெனில், இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாமில் ப்ளூ பென்லேயே எழுதுறேன், ஆனால் வேறு மாதிரி ப்ளூ பெனில் எழுதலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி எழுதலாம், உங்களுக்கு மார்க்லாம் எதுவும் குறைக்க மாட்டாங்க. அவங்க ப்ளூ பெனில் தான் எழுதியிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஒரே மாதிரி இங்கில் தான் எழுதியிருக்கணும்னு எதுவும் ரூல்லாம் கிடையாது. அதனால் நீங்கள் டிஃப்ரெண்டான ப்ளூ பென் வச்சு எழுதலாம். என்னோட சஜஷன், இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற வேலை, காமெடி பண்ணுற வேலை பப்ளிக் எக்ஸாமில் கிடையாது. அதனால நீங்கள் எக்ஸாமை சின்சியராக பண்ணுங்கள், சீரியஸாக எடுத்து பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் லைஃபே இதை பேஸ் பண்ணி தான் திரும்ப போகுது. ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு அடுத்தது என்ன குரூப்ன்றது, இல்லை டிப்ளமோ போகிறீங்கன்னா அதுக்கு அங்கே என்ன கோர்ஸ் எடுக்க போகிறீங்க, இது எல்லாமே எதை வச்சு டிசைட் பண்ணுவாங்கன்னா உங்களோட 10th மார்க்கை வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அங்கேவே பண்ணாதீங்க, ஆனால் எழுதலாம். இப்போ சப்போஸ் ஒருத்தவங்க எழுதிட்டே இருக்காங்க, திடீர்னு பெண்ணில் இங்கே காலி ஆகிடுச்சு அப்படின்னா வேறு கலர் பெண்ணில் தான் எழுத முடியும், வேறு ஆப்ஷன் கிடையாது. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது, டிஃப்ரெண்ட் பெண்ணில் கூட எழுதலாம். ஆனால் என்னோட சஜஷன் ப்ளூவில் ஆரம்பிச்சிங்கன்னா ஒரே மாதிரியே முடிங்க. அப்போ தான் பார்க்க அந்த பேப்பர் டீசெண்டாக இருக்கும், ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கும் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்தால் மார்க் நல்லா வரும். அது மாதிரி கண்டென்ட் டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணால் மார்க் இன்க்ரீஸ் ஆகலாம் சான்ஸ் இருக்குன்னு சொல்லி செப்பரேட் வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். இவங்க என்ன டவுட் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் எக்ஸாமில் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் பப்ளிக் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். எந்த சப்ஜெக்ட்டில் வந்து டைம் பத்தாதுன்னா தமிழில் கண்டிப்பாக டைம் பத்தாது. இங்கிலீஷ்லலாம் உங்களுக்கு டைம் பத்தாமலாம் வராது. கண்டிப்பாக உங்களுக்கு டைம் ஈஸியாகவே மேனேஜ் பண்ண முடியும். அதுக்குன்னு பொறுமையாக எழுதாதீங்க. அது கண்டென்ட் எப்போ எழுதணும், எவ்வளோக்குள்ளே முடிக்கணும் உங்களுக்கே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி எழுதுங்க. எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணிட்டு வாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக வந்து எல்லா எக்ஸாமுக்கும் பண்ணணும். இங்கிலீஷ்க்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் பத்தாமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இல்லை எனக்கு டைம் கண்டிப்பாக பத்தாது, டைம் மேனேஜ்மெண்ட் எனக்கு வேணும், இல்லை எந்த சப்ஜெக்ட்டுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் 2 மார்க்ஸ்னால் இதுக்குள்ளே முடிக்கணும், 5 மார்க்ஸ்னால் இதுக்குள்ளே முடிக்கணும், எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணுமோ அந்த சப்ஜெக்டை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டு எந்த டைமுக்குள்ளே எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் எழுதணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோவே ரெடி பண்ணி போடுறேன். டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க என்ன டவுட் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டான டவுட் தான் இவங்க கேட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் இது கேட்டு வந்தாங்க. நீங்களும் கரெக்டாக கேட்டிங்க, நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் பேராகிராஃப் எழுத சொல்லி கேட்குறாங்களே, அது பேராகிராஃப் சில ஸ்கூலில் எஸ்ஏ மாதிரி எழுத சொல்கிறாங்க. ஹெட்டிங் மாதிரி, சப் ஹெட்டிங் மாதிரி, இன்ட்ரடக்ஷன், கன்க்ளூஷன், நடுவில் எதனா ஒரு டாபிக் மாதிரி கொடுத்து அந்த மாதிரி போட்டு எழுதுங்கன்னு சிலதெல்லாம் சொல்கிறாங்க. சில ஸ்கூலில் வந்து பேராகிராஃப் மாதிரி, அது எந்த லெசன் அப்படின்னு சொல்லிட்டு தீம் என்ன ஒரு பேராகிராஃபாக எழுதி முடிச்சு கடைசியில் மாரல் போட்டு முடிங்க அப்படின்னு சொல்லி பேராகிராஃபாக எழுதுங்கன்னு சொல்லி சில ஸ்கூலில் சொல்கிறாங்க. எப்படி எழுதுனா மார்க் கொடுப்பாங்க, எப்படி எழுதணும் அப்படின்றத ஸ்டூடெண்ட்ஸோட கன்ஃபியூஷனாக இருக்கும். நான் ஒரே குழப்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற மதர்.
உங்கள் ஸ்கூலில் எப்படி சொல்லியிருக்காங்களோ அதுபடி எழுதிட்டு வாங்க. ஏன்னா அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. நாளைக்கு 1 டே தான் கையில் டைம் இருக்குது. அதனால் உங்களுக்கு அது கூட டைம் இருக்குமான்னு தெரியல. இன்றைக்கி நைட்டு நாளைக்கு மார்னிங் வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்கூலில் எப்படி சொல்லியிருக்காங்களோ பேராகிராஃப் எழுத சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரியே எழுதுங்க. எப்படி எழுதினாலும் மார்க் தராங்க, மார்க் குறைக்கலாம் மாட்டாங்க. நீங்கள் பேஜஸ் நீங்கள் எப்படி அந்த கண்டென்ட் எல்லாமே எழுதிட்டீங்களா, நீங்கள் பேராகிராஃபாக எழுதினாலும் ஓகே தான், இல்லை எஸ்ஏ டைப்பில் எழுதினாலும் ஓகே தான். நீங்கள் கண்டென்ட்டை எல்லாமே கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. அதனால் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. உங்கள் ஸ்கூலில் இது வரைக்கும் எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு இது வரைக்கும் எப்படி எழுதிருக்கீங்களோ அதே மாதிரி பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம்லேயும் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. இவங்க டவுட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் எக்ஸாமில் பேராகிராஃப் எழுதும்போது ரொம்ப பேஜ் அதிகமாக போயிட்டே இருக்குது, இல்லை லென்த்தியாக போகுது, அந்த மாதிரிலாம் எழுதுனா மார்க் எதனா கம்மி பண்ணிவிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ரொம்ப பேஜஸ் எழுதுறீங்க அப்படிலாம் எதுவும் கணக்கு இல்லை. நீங்கள் அவங்க இப்போ எப்படி ஒரு பேராகிராஃபில் என்னென்னலாம் தேவை கீ பாயிண்ட்ஸ், அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. ப்ரெசன்டேஷன்லேருந்து எல்லாமே நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுக்க போகிறாங்க. அதனால் எவ்வளோ பேஜஸ் எழுத போகிறாங்க, ரொம்ப டைம் எடுக்குது அப்படிலாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு எத்தனை பேஜஸ் அவங்க எழுத வேண்டிய கண்டென்ட், நீங்கள் பேராகிராஃப் படிச்சிருப்பீங்களே, அந்த பேராகிராஃப் எழுத எவ்வளோ பேஜ் எடுக்குதோ அவ்வளோ பேஜ் எடுத்துக்கிட்டோம், எதுவும் பிரச்சனை இல்லை. நீட்டாக அழகாக ப்ரெசென்ட் பண்ணிட்டு வாங்க. பார்த்த உடனே 5 மார்க்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. மார்க் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெசன்டேஷனை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்டேஷனை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதனாலே உங்களுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆக அதிகமான சான்ஸ் இருக்குது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் எக்ஸாம் அப்போ இந்த மாதிரி நம்ம தமிழ் எக்ஸாமுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அந்த வீடியோ பார்க்காம போயிட்டாங்க போல். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மார்ஜினுக்கு வெளியே கொஷின் நம்பர் எல்லாமே இருக்கணும். அதே மாதிரி எங்கே அந்த சப்டிவிஷன் போடணும், அந்த அந்த மாதிரி ஏபின்னு எதனா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல சப்டிவிஷன் மாதிரி, அதெல்லாம் எங்கே போடணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு டவுட். ஆக்சுவலாக இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மார்ஜினுக்கு உள்ளே போட்டுட்ருக்காங்க. நான் மார்ஜினுக்கு வெளியே போட சொல்லியிருந்தேன். நீங்கள் கொஷின் நம்பர் மார்ஜினுக்கு வெளியே போட்டுட்டு அந்த சப்டிவிஷனை உள்ளே போட்டிருந்தீங்கன்னா எதுவும் ப்ராப்ளம் இல்லை, கண்டிப்பாக மார்க் கொடுத்துருவாங்க. நீங்கள் இதுக்கப்புறம் வரப்போகிற எக்ஸாம்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள், கொஷின் நம்பர் எங்கே போகிறீங்களோ அது சப்டிவிஷன் எதனா இருந்துச்சுன்னா அந்த கொஷின் நம்பர் கீழே சப்டிவிஷன் போடுங்க, அந்த மார்ஜினுக்கு வெளியே போடுங்க. அது நல்லாயிருக்கும். அப்போ தான் பார்க்க அவங்களுக்கு ஈஸியாக புரியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் கொஷின் நம்பர் மார்ஜினுக்கு வெளியே இருக்கணும். சப்டிவிஷன் அந்த ஆப்ஷனாக எழுதுறீங்களா அதுக்கு மார்ஜினுக்கு உள்ளே இருக்கணும். 1 மார்க்ஸுக்கு வேறு மாதிரி, மீதி இருக்க கொஷின் ஆன்சர்ஸுக்கு எல்லாமே மார்ஜினுக்கு வெளியே தான் கொஷின் நம்பராக இருக்கணும், சப்டிவிஷன் இருக்கணும். இதுக்கப்புறம் வர எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ எழுதிட்டீங்க, மார்க் குறைப்பாங்களா கேட்டால் அதெல்லாம் எதுவும் குறைக்க மாட்டாங்க. அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது உங்களுக்கு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சலானுக்கு அதாவது படிவம், தமிழ் படிவமில் வந்து கொஷின் நம்பர் கண்டிப்பாக போடணும். எந்த படிவம் சூஸ் பண்ணி அந்த படிவம் எழுதும்போது கொஷின் நம்பர் போட்டு எழுதணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காம போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். இவங்க அந்த மிஸ்டேக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. படிவமில் கொஷின் நம்பர் போடாமல் வந்துட்டாங்க. ஆனால் கரெக்டான படிவம் சூஸ் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க போல். இப்போ மார்க் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு லக்கு இருந்தால் மார்க் கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு சில டீச்சர்ஸ் 10th ஃபஸ்ட் டைம் எழுதும்போது உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் ஃபஸ்ட் டைம் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக மார்க் கொடுத்துருவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியாது. ஒரு சில பேர் வந்து இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறாங்கன்றதுனால மார்க் கரெக்டாக படிவம் சூஸ் பண்ணி எழுத வேண்டியதான் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு மார்க் கொடுக்க சான்சஸ் இருக்குது. அதனால் ஒரி பண்ணிக்காதீங்க. It's okay. Shit happens. That's life. போனாலும் சப்போஸ் மார்க் எதுனா கொடுக்காம போனாலும் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. வர சப்ஜெக்டை ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி விட்ட மார்க்கை பிடிக்கணும்னு நினச்சி அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா போனதை விட அதிகமாக பிடிச்சிடலாம். அது போகாமல் இருந்ததுன்னா இன்னும் மார்க் சூப்பராகவே வரும். போயிடுச்சே நினச்சி அதே சப்ஜெக்ட் அதே கொஷின்ஸ் வச்சு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா வர சப்ஜெக்ட் உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இன்னும் அதிகமான மார்க் தான் போகும். முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வர சப்ஜெக்ட் என்னமோ அந்த சப்ஜெக்ட்டில் விட்டதையும் சேர்த்து பிடிக்கணும்னு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த மார்க் அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்துருச்சு, கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா உங்களோட லக்கு இன்னும் மார்க் சூப்பராகவே உங்களுக்கு வரும். இவங்க டவுட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மேக்ஸ், நான் தமிழ் மீடியம் படிக்கிறேன், மேக்ஸ் எக்ஸாம் அப்போ அந்த கடைசியில் சென்டிமீட்டர், மீட்டர் கியூப், மீட்டர் ஸ்கொயர் அந்த மாதிரிலாம் போடுவீங்களே, யூனிட் எழுதுவீங்களே, அந்த யூனிட்டை வந்து தமிழில் மென்ஷன் பண்ணாமல் இங்கிலீஷ்லேயே மென்ஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் தமிழ் மீடியம்ன்றதுனால தமிழ்லேயே மென்ஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு தமிழ் நல்லாவே வரும். சப்போஸ் இல்லை நான் இங்கிலீஷில் எழுதிடுறேன் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கிலீஷ்லேயே எழுதலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் என்னோட சஜஷன் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, பப்ளிக் எக்ஸாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் தமிழ் மீடியம் படித்ததுனால சென்டிமீட்டரில் போடுறது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போதுன்னு தெரியல. அதனால் தமிழ்லேயே எழுதிடுங்க, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. சேம் டைம் இங்கிலீஷில் எழுதினால எந்த ப்ராப்ளமும் வராது, உங்களுக்கு மார்க் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இவங்க என்ன டவுட் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா மார்க் குறைப்பாங்களா மாட்டாங்களா, எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஆக்சுவலாக மிஸ்டேக் வந்து ஒரு வேர்டும் மிஸ்டேக் பண்ணுறீங்க. மிஸ்டேக் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பற்றி கேட்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு பேராகிராஃப் எழுதுறீங்க, ஒரு கொஸ்டின் ஆன்சர்ஸ் எழுதுறீங்க, அந்த கொஸ்டினில் எங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டு இருப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அளவுக்கு கவனிக்க மாட்டாங்க. அந்தளவு மைனூட்டாக நோட் பண்ணி மார்க் மைனஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு மார்க் நல்லா கொடுக்கணும் தான் எல்லா டீச்சர்ஸும் ஆசைப்படுவாங்க. எடுத்துக்கோ உனக்கு கொடுக்கதானே உயிர், அதே உனக்கு புரியல.
நீங்கள் அந்த மாதிரி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி எங்கே மிஸ்டேக் பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியாது, ஒரு சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. யார் ஒரி பண்ணணும்னா நான் எழுத போகிற ஒரு வேர்டாக இருந்தாலும் அந்த ஒரு வேர்ட்லேயும் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. ஏதோ பொத்தாம் பொதுவா இல்ல, வாய்க்கு வந்தபடி இல்ல, மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோன்னு கொடுக்கல, மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோன்னு கொடுக்கல. அவங்க கண்டிப்பாக ஒரி பண்ணி தான் ஆகணும். இதுக்கப்புறம் முடிஞ்சிடுச்சு எக்ஸாம், அந்த சப்ஜெக்டை விட்டுருங்க. வரப்போகிற சப்ஜெக்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிங்க. விட்ட மார்க்கும் சேர்த்து பிடிக்கணும்னு ஆசைப்படுங்க. அதே நடந்ததே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மார்க்கும் சேர்த்து தான் எக்ஸ்ட்ராவாக போகுமே தவிர உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்காது. அதனால் இதுக்கப்புறம் வர சப்ஜெக்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக படிங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேறு எதனா டவுட் உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களோட டவுட்டை சால்வ் பண்ணுறது எங்களோட கடமை. உங்களோட டவுட் எல்லாமே நாங்கள் கமெண்ட் செக்ஷனில் பார்ப்போம். அது ஒரு நல்ல வீடியோவாக ரெடி பண்ண முடிஞ்சிச்சுன்னா, அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுவோம். அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டவுட்டை எல்லாமே கேளுங்க. சின்ன டவுட்டு பெரிய டவுட்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கேட்டுருங்க. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். எதனா வீடியோ பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துருங்க. அதெல்லாம் பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் போட போகிற வீடியோஸும் பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடாக தான் இருக்கும். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஸ் எல்லாமே. அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாரும் பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப சூப்பராக எழுத. ஆல் தி பெஸ்ட்.